இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மிகவும் அன்பாக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில, விசுவாசிகள் வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில மிகவும் நமக்கு முக்கியமானது, மிகவும் அவசியமானது தேவனுடைய கிருபை. அதனால்தான் தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபையை நாம் தினமும் கேட்டு பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய விதத்தில் நாம் பலமுள்ளவர்களாக, நாம் பிசாசுகள் எழுத்திருக்க தைரியமுள்ளவர்களாக, திராணியுள்ளாக இருக்க வேண்டும் என்றால், வாழ்நாள் முழு நாம் ஆசீர்வாதமாக நாம் ஆவிக்குரிய பலத்தை பெற்று நாம் செழித்தோங்க, நம் ஊழியங்கள் செழிக்க, வல்லமையோடு ஊழியத்தை செய்ய, குடும்பத்தில் நல்ல தலைவராக இருந்து நல்ல குடும்பத்தை நடத்த, சபையை விசாரிக்க, எல்லா காரியத்துக்கும் நமக்கு வேண்டுவது கர்த்தருடைய கிருபையே, வேறு ஒன்றும் இல்லை. அதனால்தான் மோசே என்ற தேவ பக்தன் ஆண்டவரிடம் அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அவர் ஆண்டுடைய கிருபை அவருக்கு இருக்க வேண்டுமா? அது மட்டுமல்லாமல் அவர் எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய சமூகம் அவருக்கு முன்பாக செல்ல வேண்டுமாம். அப்படின்னா ஆண்டு சமூகம் இல்லைன்னா, ஆண்டவரே நீங்க சொல்ற இடத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அப்படின்னா ஐ எம் நாட் ஏபிள் டு டூ எனிதிங். ஐ கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் காட்ஸ் ஜீசஸ் கிரேஸ். கர்த்தருடைய கிருபை தான் நம்மை காப்பாற்றும், நம்மை வழிநடத்தும், நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் என்று மோசே நம்பினார், விசுவாசித்தார். அதன்படியே அவருக்கு கர்த்தர் அவர் சமூகத்தையும் அவருடைய கிருபையும் அவர் கொடுத்து அவர் ஜெய வீரனாக அவர் இருந்தார். எல்லாவற்றிலும் தேவன் மோசேவிலிருந்து வெற்றியை கொடுத்தார். அதுபோல நம் வாழ்க்கையில நாம் நம்முடைய தொழிலும், நம்முடைய வியாபாரத்திலும், நம்மளுடைய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிஸ்னஸ்லையும், நம்மளுடைய வேலையிலும், எல்லாம் நம்மளோட செய்கிற ஊழியத்திலும் நம் வல்லமையாக செய்ய வேண்டும் என்றால் நமக்கு தேவ கிருபை தேவை. அது மட்டுமல்ல, அந்த கிருபையுடன் தேவன் கர்த்தருடைய பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்ஸ், அவருடைய பலத்த கிரியையான அவர் அன்பும் அவர் ஆதரவும் அவருடைய சமூகம் நம்மோடு இருந்து நமக்கு எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையை, புதிய கிருபையை தினமும் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் பலமுள்ள கிறிஸ்துவர்களாக, பாலுண்கிற கிறிஸ்துவர்களாக இல்லாமல் வளர்ந்த கிறிஸ்துவர்களாக, ஆவிக்குரிய பலமுள்ள கிறிஸ்துவர்களாக, பிசாசு எழுந்திருக்க வல்லமையும் திராணியுள்ள கிறிஸ்துவர்களாக வேண்டும் என்றால் ஆண்டுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வோமானால், தினமும் பெற்றுக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு அவர் கிருபை மேல் கிருபை பெருகினால் வாழ்க்கை செழிக்கும், நம் ஆசீர்வாதம் வருவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.